Okay, so all you are promising to make your plants safe? Yes, South. Okay, thank you. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் பசுமை அமைப்பின் சார்பாக நம் பள்ளியில் மரம் நடு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பசுமை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் ராவ் ஐயா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நம் பள்ளியில் முறையாக மரங்கள் நட்டு கொண்டிருக்கிறோம். அதை மேலும் மேம்படுத்துவதற்காக நமக்கு ஆண்டாயி நடக்கும் பொழுது நம்ம மாவட்டத்தினுடைய ஈகோ கிளப் கோஆர்டினேட்டர் அவர்கள் நமக்கு கூறியிருந்தார்கள், நிறைய மரம் நட்டால் இன்னும் பள்ளி அழகாக இருக்கும் என்று. அதற்காக அவர்களுடைய ஆலோசனையின்படி ஐயா அவர்கள் நமக்கு மரக்கன்றுகளை தந்து உதவினார்கள். அனைவரும் ஐயாவை நம்ம கைத்தட்டி வரவேற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய உரையின் தலைப்பு மரநடுதலின் முக்கியத்துவம். மரங்கள் என்பது இயற்கையின் மிகப்பெரிய வரப்பிரசாதம். நாம் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் நீர், நிழல், உணவு, மருந்து இவை அனைத்திற்கும் மரங்கள் காரணம். உயிர்களும் வாழ மரங்கள் மிக அவசியம். ஆனால் இன்று வளர்ச்சியின் பெயரில் மரங்கள் அதிகமாக வெட்டப்படுகின்றன. இதனால் வெப்பநிலை உயர்வு, காற்று மாசு, மழை வெள்ளம், வறட்சி போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இதற்கு ஒரே தீர்வு மரநடுதல். மரநடுதல் ஏன் முக்கியம்? மரங்கள் காற்றை தூய்மைப்படுத்துகின்றன. மழை
உதவுகின்றன. நிலத்தில் உள்ள நீரை சேமிக்க மரங்கள் உதவுகின்றன. பறவைகளுக்கும் சிறு உயிரினங்களுக்கும் மரங்கள் வீடு போன்றது. மண் சரிவை தடுக்கவும் சிறு மண் வளத்தை அதிகரிக்கவும் மரங்கள் உதவுகின்றன. எனவே நாம் அனைவரும் வருடத்துக்கு ஒன்றாவது மரத்தை நட்டிட வேண்டும். நட்ட மரத்தை பராமரிப்பதும் நம் பொறுப்பு. பள்ளியில், வீட்டில், தெருக்களில், காலியாக உள்ள இடங்களில் மரத்தை நடலாம். நாம் இன்று நட்ட ஒரு சிறு செடி நாளை பெரிய மரமாகி பலருக்கும் நன்மை தரும். அதனால் மரநடுதல் என்பது ஒரு கடமை மட்டுமல்ல, அது மனிதனின் எதிர்காலத்திற்கான முதலீடு. எல்லோரும் சேர்ந்து பசுமையான பூமியை உருவாக்குவோம். நன்றி. தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், ஐயா அவர்களுக்கும், ஆசிரியர் அவர்களுக்கும், என் நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய உரையின் தலைப்பு மரங்களை வளர்ப்போம், பூமியை பாதுகாப்போம். மனித வாழ்வு மரங்கள் ஒரு தூண். மனித வாழ்வு மரங்கள் என்பது ஒரு தூண். மரங்கள் நமக்கு தூய காற்றினை சுவாசிக்க தருகின்றன. வெயிலில் நிழலை தருகின்றன. பறவைகளுக்கும் உயிரினங்களுக்கும் சிறந்த பாதுகாப்பான வீடாக அமைகின்றன. ஆனால் மனிதர்களாகிய நாம் இன்று மரத்தினை வெட்டி வீழ்த்துகின்றோம். நாம் மரத்தினை வெட்டுகிறோம். ஏன்? மரத்தினை வெட்டுவதனால் காற்று மாசடைகின்றது, வெப்பம் அதிகரிக்கின்றது, மழை குறைகின்றது போன்ற அநேக பிரச்சனைகளை நாம் உருவாக்குகின்றோம். மனிதர்களாகிய நாம் தான் இதை உருவாக்குகின்றோம். ஒரு மரத்தை வெட்டினால் குறைந்தது 10 மரத்தையாவது நாம் நட்டிட வேண்டும். சமுதாயத்தில், பள்ளியில், வீட்டில் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையாவது ஒரு மரத்தை நாம் வளர்த்திட வேண்டும். பசுமையான பூமியினை உருவாக்க மாணவர்களாகிய நம்முடைய கடமை என்ன? நெகிழி பயன்பாட்டினை குறைப்போம், மரம் வெட்டுவதினை தடுப்போம். பிறந்த நாள், நினைவு நாட்களில் குறைந்தது ஒரு மரத்தையாவது நடலாமே. பசுமையான பூமியினை உருவாக்க நாம் அனைவரும் ஒரு மரத்தையாவது இனிமேல் நடுவோம். பசுமையான பூமியினை உருவாக்குவோம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரத்தினிலே கிளை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரத்தினிலே கிளை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மேனி எங்கே பச்சை குத்திய பூங்காவை பாரு பாரு. மேனி எங்கே பச்சை குத்திய பூங்காவை பாரு. அது பசுமையெல்லாம் மாற போகுது, யோசிச்சு பாரு. அந்த பசுமையெல்லாம் மாற போகுது, யோசிச்சு பாரு. பாரு பாரு நல்லா பாரு, பாரு பாரு நல்லா யோசிச்சு பாரு. என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே கிளை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். பசுமை அமைப்பு சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சென்னை மாவட்ட கல்வித்துறை முதன்மை அதிகாரி அவர்கள் மூலமாகவும் சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் மூலமாகவும் இன்று நமது பள்ளியை தேர்வு செய்து மரக்கன்றுகள் நட என்னிடம் உத்தரவு பிறப்பித்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று நாம் அனைவரும் சேர்ந்து மரக்கன்றுகள் நடப்போகிறோம். மற்றும் அனைவரும் இந்த மரநடு விழாவில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படின்னா உலகம் இப்ப நாளுக்கு நாள் வெப்பத்தினால் அல்லல் பட்டு கொண்டு வருகிறது. காரணம் என்ன என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியுமா? உலகம் நாளுக்கு நாள் வெப்பத்தை அள்ளிக்கொண்டு வருகிறது. எதனாலே சொல்லுங்க? மரம் இல்லை. மரத்தை அனைத்தும் நம்ம வெட்டி வீழ்த்தி விட்டோம். உலகத்தில் இருக்கிற கொஞ்சம் இருந்த மரங்கள்லாம் விட்டு ஒவ்வொருத்தரும் நம்ம அழித்து கொண்டே போகிறோம். அதற்கு பதிலாக யாரும் நடுவது கிடையாது. காலநிலை மாற்றம் மாறிக்கொண்டே போகிறது. எந்த நேரத்தில் மழை பெய்கிறது, எந்த நேரத்தில் வெயில் காய்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. திடீர் மழை பெய்கிறது, திடீரென்று வெயில் காய்கிறது. வெப்பம் அதனால அதிகரித்து கொண்டே போகிறது.
வெப்பம் அதிகரிப்பதனால ஏற்படக்கூடிய நோய்கள், வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நோய்கள் அதிகரித்து கொண்டே போகிறது. அந்த நோய்க்கு என்ன பேர் வைப்பது என்பதே நமக்கு தெரியவில்லை. காரணம் என்னன்னா, மரங்களை நாம் வளர்க்கவில்லை, மரங்களை நாம் அழித்துக் கொண்டே போகிறோம். ஒவ்வொருவரும் நீங்க வருங்கால சந்ததிகள், நீங்க ஒவ்வொருவரும் உங்க வீட்டுல மரத்தை வளர்க்க ரொம்ப பிரயாசம் பண்ண வேண்டும். எப்படின்னா, பறவை இனங்கள், ஒரு பறவை 1000 மரக்கன்றுகளை நட்டுக்கொண்டே போகிறது. ஆனால் மனிதர்கள் ஆகிய நாம் யாருமே மரம் நடுவதற்கு முன் வருவது கிடையாது. நீங்க வருங்காலத்தில் தலைமுறைகள் நீங்க மரம் நட ரொம்ப பிரயாசம் பண்ண வேண்டும். உங்க வீட்டுல உங்க பெற்றோர்கிட்ட சொல்லி மரம் நடுறதுக்கு ரொம்ப நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்று இங்க மரம் நடுவது வருவது மட்டும் விழிப்புணர்வு மட்டும்தான். இந்த விழிப்புணர்வை நீங்க பின்பற்றி உங்க வீட்டின் அருகிலே போய் நீங்க மரத்தை நட வேண்டும். எப்படின்னா, அப்துல் கலாம் சொன்ன வார்த்தை கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது, அணில் வளர்த்தேன் ஓடி விட்டது, ஆனா ஒரே ஒரு மரத்தை மட்டும் நட்டேன், அனைத்தும் இரண்டும் சேர்ந்து விட்டது என்று கூறியிருக்கார். எப்படின்னா, அவர் ஒரு சயின்டிஸ்ட். அவருக்கு எப்படின்னா ஒரு ஜனாதிபதி ஆகும்போது அவர் மரத்தை நட்டு தான் அவர் தேர்வு ஜனாதிபதி மாளிகையிலே போனார். அப்ப அந்த மரத்து மேலே எவ்வளவு ஒரு வல்லமை இருக்கிறது என்பது அவருக்கு தான் தெரியும். அதனால நீங்களும் உங்க லட்சியம் எப்படின்னா, நல்லா படிச்சு IAS IPS ஆகணும் உங்களுக்கு லட்சியம் இருக்கு. ஆனா மரம் நடுவதும் ஒரு லட்சியமாக நீங்க கொள்ள வேண்டும். நீங்க அனைவரும் செய்வீங்களா? மரம் நடுறீங்களா உங்க வீட்டுல போயிட்டு? ஏன்னா இது எங்க தலைமுறையெல்லாம் முடித்து போயிடுது, ஆனா உங்க தலைமுறை தொடங்கி கொண்டிருக்கிறது. நீங்க மரத்தை நட ரொம்ப பிரயாசம் பண்ண வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர், பேச்சை கேட்கும் மாணவிகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். I extend my warm welcome and thanks to the பசுமை அமைப்பு. We are blessed today because they have come here to inform us how important to plant a tree. இயற்கையும் மனிதர்களும் ஒன்றி வாழ்ந்த காலம், அந்த காலம் அது பொற்காலம். இப்போ இயற்கையை விட்டு மனிதன் விலக விலக துன்பங்கள், துயரங்கள், என்ன துன்பங்கள், துயரங்கள், we are not enjoy the happy seasons. We have to live along with nature. அது இயற்கை எப்படி மனிதனை படைத்ததோ அதே மாதிரி இயற்கை இறைவனால் படைக்கப்பட்டது. அதை பேணி காப்பது மனிதனின் கடமை. பறவை மரம் முளைப்பதற்கு உதவுகிறது சீட்ஸ் மூலமா. அண்ட் சார் சொன்னது மாதிரி ஒரு யானை தன்னுடைய எக்ஸிட் மூலமா அது எத்தனையோ மரங்களை நடுகிறது. ஸோ we are the ground and roof of all creatures created by God. உன்னதமான படைப்பு மனித படைப்பு. இயற்கையின் வளத்தையும் அந்த உண்மையையும் உணர்ந்து நாம் இயற்கையை பேணி காக்க வேண்டும். மரம் வளர்ப்போம், மண் காப்போம், மனித வளம் வளர்ப்போம் என்று கூறி என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. வந்திருக்கும் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறார்கள் நமது தலைவர். நான் மரங்களை நேசிப்பேன், மரங்களை வெட்டுவதை தடுப்பேன், என் சுற்றுப்புறத்தை பசுமையாக வைத்திருக்க முயற்சிப்பேன். ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது ஒரு மரமாவது நட்டிட உறுதி பூண்டிருக்கிறேன். நட்ட மரத்தை அன்புடன் பராமரிப்பேன். காற்றை தூய்மைப்படுத்தும் மரங்களை என் நண்பனாக கருதி காக்கிறேன். என் வீடும் என் பள்ளியும் என் நாடும் பசுமையாக இருக்கும்.
இருக்க பசுமையாக இருக்க நான் பாடுபடுவேன். நான்